கர்நாடக மாநிலத்தில் போலி தங்க நகைகளை அடகு வைத்து வங்கியில் 11 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 கைதாகியுள்ளனர். வங்கி ஊழியர்களே திட்டமிட்டு மோசடியில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் ராய்சூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா வங்கியில் மேலாளராக 48 வயதான நரேந்திர ரெட்டி பணியாற்றி வருகிறார். வங்கியில் உள்ள நகை இருப்பு குறித்து சரிபார்க்க நகை மதிப்பீட்டாளருக்கு உத்தரவிட்டு அதற்கான பணிகளும் நடந்துள்ளது. அடகு வைத்த நகைகளை சரிபார்த்த போது போலியான நகைகளை அடகு வைத்து 11 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிர்ச்சியடைந்த வங்கியின் மண்டல மேலாளர் சுசேத் ராய்ச்சூர் டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் வங்கி மேலாளர் நரேந்திர ரெட்டி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் விசாரணை நடத்த முயன்றபோது நரேந்திர ரெட்டி தலைமறைவானார். இதற்கிடையே வங்கியில் அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகளுக்கான வங்கி கணக்கு எண்களை சேகரித்து ஆய்வு செய்தனர். அதில் அதிர்ச்சியின் 2வது கட்டமாக 105 போலி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டு அதில் 29 வங்கி கணக்குகளில் போலி தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் கடன் வாங்கி மெகா மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அந்த பணம் எந்த வங்கிக்கு அனுப்பப்பட்டது ஆகிய விவரங்களை போலீசார் சேகரித்தார்கள். அப்போது ஆந்திர மாநிலம் கர்னூலைச் சேர்ந்த அருணா என்ற வங்கி ஊழியர் கணக்கிற்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அருணாவை கைது செய்து விசாரித்ததில் நகை மோசடியில் வங்கி மேலாளர் நரேந்திர ரெட்டி முக்கிய குற்றவாளி என தெரிய வந்தது. உடனே தனிப்படையினர் கட்டம் கட்டி நரேந்திர ரெட்டியை தூக்கினர். கைதான 2 பேர் கொடுத்த தகவலின் பேரில் 80 லட்சம் ரூபாயை போலீசார் மீட்டுள்ளனர். மீதமுள்ள பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். போலி தங்க நகைகளை அடகு வைத்து 11 கோடி ரூபாய் கடன் மோசடி செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.